த்ரீ பிஹெச்கே படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப நல்ல படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து நமக்கு செகண்ட் ஹாஃப் வரையுமே சூப்பராக அந்த படத்தை வந்து கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. படத்தில் வந்து என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா அந்த ஒரு குடும்பத்துக்குள்ளே நடக்கிற கஷ்டத்தை வந்து க்ளீனாக வந்து காமிச்சிருந்தாங்க. ப்ளஸ் அது எல்லார் ஃபேமிலியிலும் இருக்கிறது தான். ஈஸியாக ஒரு மிடில் கிளாஸ் போய் அந்த படத்தை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களால வந்து ஈஸியாக வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ கனெக்ட் பண்ண விஷயங்களை ப்ராப்பராக வந்து நம்மளால் வந்து ரிலேட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன சின்ன கஷ்டங்களாக இருந்தாலும் அது வீட்டை எப்படி இம்பேக்ட் பண்ணுது, என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்றத வந்து காமிச்சிருக்காங்க. ரொம்ப அருமையான படம். பர்ஃபார்மன்ஸ் எல்லோரும் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக மேக்கப்பை பொறுத்தவரையும் சரத்குமார் சாரோட மேக்கப் வந்து ஒவ்வொரு இதுலேயும் வந்து ஒரு பேஸ்லையும் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து காமிச்சிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ் டெஃபினட்டாக வந்து பார்க்கணும். படம் நல்லா இருக்குது சார், ரொம்ப நல்லா இருக்குது. டிப்பிக்கல் மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட நேர்மையான வெற்றின்னு சொல்லலாம். எல்லாருக்கும் வீடு வாங்கணுன்றது கனவு. ஸோ அந்த வீடை எப்படி போராடி வாங்குறாங்க, ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன், தேர்ட் ஜென்ரேஷன் வரைக்கும் போயிருக்கு. சென்னையில் ஒரு வீடு வாங்கணும், எல்லாமே ஒரு அழுத்தத்தில் தான் போவோம். ஸோ அந்த வீடை சொந்த வீடத்தில் ஒரு உழைப்பு இருக்கும், நேர்மை இருக்கும். அந்த நேர்மையை சொல்லியிருக்காங்க. எல்லாருமே சீனியர் ஆக்டர் சார், யாருமே அங்கே புதுசு இல்லை. ஸ்ரீகணேஷ் தான் சார் அல்டிமேட் ஹீரோ. ஏன்னா பர்ஃபார்மன்ஸை யாரும் சொல்கிற அளவுக்கு எல்லாருமே பர்ஃபார்மன்ஸில் நிரூபிச்சுட்டு வந்தவங்க தான். ஆனால் ஸ்ரீகணேஷ் தான் அல்டிமேட்டாக தெரியுறாரு. ஸோ நல்லா இருந்துச்சு. எல்லாருக்கும் நல்லாயிருக்கும். டிப்பிக்கல் மிடில் கிளாஸாக இருந்தாங்கன்னா உங்களுக்கு அல்டிமேட்டாக கனெக்ட் ஆகும். ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்பை எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்ட்டு நல்ல இது. ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்லேருந்து அவங்க வீடு வாங்குற அந்த லட்சியம் எப்படின்றத சித்தார்த் சார் அருமையாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். ப்ளஸ் எனக்கும் சித்தார்த் சார் ரோலுக்கும் ரொம்ப கனெக்ட் ஆச்சு. எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. சூரியவம்சம் கட்டது தேவயானி சார், சரத்குமார் இது ஒன்றா பார்த்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக. கண்டிப்பாக மிடில் கிளாஸுக்கும் இதுக்கும் செம்மையாக கனெக்ட் ஆகுது சார். எல்லோரும் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். அதான் இவங்க டெய்லர் என்ன ப்ராமிஸ் பண்ணிச்சோ அதான் சப்ஜெக்ட். ஆமாம், இப்போ டெய்லரில் என்ன இருக்கோ அதுமாதிரி நிறைய ரிலேட் ஆக முடியுது கேரக்டர்ஸோட. ஸோ படமே ரொம்ப ஒரு லைஃப் இருக்குது படத்துக்கு பார்க்கணும். ஸோ அது ஒரு நல்லா இருக்கும். இருக்கு கனெக்ட் ஆகுது. சரத்குமார் சாருடைய கேரியர் பெஸ்ட்டு சொல்லலாம். சித்தார்த்துக்கு செம்ம கம்பேக் மூவி. கண்டிப்பாக சார் ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி தான். உண்மையிலே அந்த கஷ்டத்தை தான் பயமாக ஒரு வீடு வாங்கும்போது எவ்வளோலாம் நம்மளுக்கு டிஸ்டர்ப் வருது, எவ்வளோலாம் வந்து பார்த்தீங்கன்னா தடங்கள் வருதுங்கிறதுல அந்த தடையெல்லாம் உடச்சி எப்படி வீடு வாங்கினது இந்த படத்தோட கதை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஆமாம், அதான் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவோடைய ஆசையை நம்ம செஞ்சு காமிக்கணும்னு சொல்லிட்டு போராடுறாங்களா. அந்த சித்தார்த் கேரக்டர் வந்து அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுக்கு தவிர அந்த மீதா ரகுநாதன் செம்மையாக பண்ணியிருக்காங்க. இதுவரை அவங்க அந்த மாதிரி நடித்ததில் படம் கண்டிப்பாக மஸ்ட் வாட்ச் பண்ணும். செம்ம கலக்குன்னு கலக்கிட்டாப்புல செம்மையாக பண்ணிட்டாங்க. ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். ஒருத்தர் கனெக்ட் ஆகும்.